ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிராகன் திரைப்படம் வந்து குறைஞ்ச செலவு பட்ஜெட்டில் வந்து படத்தை எடுத்து வந்து 100 கோடி வந்து வசூல் பண்ணி பட்டையை கிளப்பியிருக்கு. கங்குவா திரைப்படத்தோட வசூலெல்லாம் வந்து பீட் பண்ணி வந்து நம்ம டிராகன் திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக வந்து பட்டையை கிளப்பியிருக்கு. அதனால் வந்து நம்ம அந்த திரைப்படத்தோட இயக்குனர் அஸ்வின் மாரிமுத்து இவர் வந்து நம்ம தளபதி வந்து போய் சந்திச்சிருக்காரு. சந்திச்சு போய் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருக்காங்க. அதேமாரி வந்து தளபதியும் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து வந்து திரைப்படம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அதில் நடித்த நடிகர் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து நேற்று வந்து தெருக்கிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதேமாரி வந்து அஸ்வின் மாரிமுத்து வந்து எனக்கு வந்து தளபதியை பார்க்கணுன்னு ஆசை, இவ்வளோ பக்கத்துலேருந்து பார்ப்போன்ட்டு நான் எதிரே பார்க்கல அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அதேமாரி வந்து தளபதி விஜயோட குணம் என்னம்னா, புது இயக்குனர் புது நடிகர்லாம் வந்தால் ரொம்பவே வந்து ஆரவாரம் வந்து அவர் வந்து பாராட்டுவார். அவரோட திரைப்படம் நல்லா இருந்து அல்லது நல்லா இல்லைனாலும் வந்து புதுசாக வர இயக்குனர் வந்து பாராட்டுற பழக்கம் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு உண்டு. அதேமாரி தான் வந்து புது இயக்குனரை வச்சு நம்ம தளபதி விஜய் வந்து எடுத்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லி இவங்களுக்குலாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஃபீட் கொடுத்தது வந்து நம்ம தளபதி விஜய் அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து இந்த டிராகன் திரைப்படம் வந்து பட்டை கிளப்பின்னு தான் சொல்லணும். அஸ்வின் மாரிமுத்தும் வந்து தளபதி விஜயை வச்சு நான் இயக்குனராக வந்து இயக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி வந்து அது வந்து நடக்குமோ நடக்காதுன்ட்டு அவருக்கே சந்தேகம். அவர் வந்து இப்போ வந்து தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு போகிறனால வந்து கண்டிப்பாக வந்து அது நடக்க வாய்ப்பு இல்லை. இந்த திரைப்படத்தோட ஃபோட்டோ வந்து செம்மையாக இருக்குன்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் வந்து மாஸாக இருக்கார். அதுமாதிரி வந்து அதில் நடித்த நடிகர் எல்லாரும் கூடயும் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து பட்டை கிளப்புன்னு தான் சொல்லணும். அதேமாதிரி வந்து 100 கோடி வந்து தாண்டி வந்து ஒரு சாதாரண திரைப்படம் வந்து வெற்றி பெற்றுதுன்னா அது பெரிய மெகா ஹிட்னு தான் சொல்லணும். இதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.